வேலும் அவங்க மாமாவும் வண்டி ஓட்டிட்டு போறப்ப ஒரு லாரி டிரைவரை வேலு பாக்குறாரு. மாமா கிட்ட சொல்றாங்க, மாமா கத்தி வீடியோல காமிச்சாங்கல்ல மாமா, அவனும் இந்த லாரி டிரைவரும் ஒரே மாதிரி இருக்காங்க மாமான்னு வேலு வண்டியை நிறுத்திட்டு மாமா கிட்ட சொல்றாங்க. மாமா, நீங்க வண்டியில ஏறுங்க, வேகமா வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த லாரியை நிப்பாட்டிட்டு அது யாருன்னு பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுக்கிறாரு வேலு. வேகமா ஓட்டுறாரு. ஒரு மரத்துக்கு பின்னாடி வேலுவும் அவங்க மாமாவும் ஒளிஞ்சுக்கிறாங்க. கூடோன்ல இருந்து ரேஷன் அரிசிய எடுத்துட்டு போய் லாரியில ஏத்துறாங்க. அத வேலு பார்த்துட்டு கோவமாயி அவங்கள அடிக்கிறாரு. அடி தாங்க முடியாம மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. ஒருத்தர் மாத்திரம் வேலு கையில மாட்டுறாரு. வேலு கைய கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. தென்னரசு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. வேலு கூட்டிட்டு வர ஆளை பார்த்து தென்னரசு அதிர்ச்சி ஆறாரு. சிவபதி கிட்ட வேலு சொல்றாரு, இவன் தான் ரேஷன் அரிசிய கடத்தினவன்னு சொல்றாரு. சிவபதி கோபமாயி அந்த ஆளை போட்டு அடிக்கிறாரு. ஆளு கிட்ட சிவபதி கேக்குறாரு, உன்னைய இந்த மாதிரி பண்ண சொன்னது யாருடான்னு கேக்குறாரு. அந்த ஆளு சொல்றதுக்கு முடிவெடுக்கிறாரு. அப்ப எங்க சொல்லிட போறானோன்னு சொல்லிட்டு தென்னரசு டேய் சொல்லுடான்னு அடிக்கிறாரு அந்த ஆளை. அப்பாவும் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கன்னு தென்னரசு புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்ப போலீஸ் வருது சிவபதி வீட்டுக்கு. போலீஸ் கிட்ட அந்த ஆளை ஒப்படைக்கிறாங்க. மறுநாள் வேலு நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வராரு. அப்பா, நாங்க தப்பா நியூஸ் போட்டுட்டோம், மன்னிப்பு கேக்குறோன்னு அந்த நியூஸ் பேப்பர்காரங்க நியூஸ் போட்டிருக்காங்கப்பான்னு சிவபதி கிட்ட வேலு சொல்றாரு. சிவபதி சந்தோஷமாறாரு. பரஞ்சோதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. தென்னரசு மாத்திரம் சந்தோஷமாவே இல்லை. நாளை சந்திப்போம்.